அந்த பக்கம் கத்தி கொடுத்து விநாயகர் அப்படியே கால் மடிச்சு உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்கோம். சின்ன சைஸ்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட். வெளியில போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. சின்ன சைஸ்லயும் போட்டிருக்கோம். வெளியில எல்லாம் பெரிய சைஸ் தான் கிடைக்கும். நாங்க சின்ன சைஸ்லயும் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆஃபர் போடுவோங்க எங்க குடோன்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா 5 அடி விநாயகர் 6500 ரூபா டிஸ்கவுண்ட் போகுங்க. இந்த மாடல் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மாடல்லையும் இந்த மாடல் வந்து 6500 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். 5 அடி விநாயகர். இந்த வருஷம் ஆஃபர் இதுங்க. இந்த வருஷம் கருப்பு படம் வந்து பாத்தீங்களா, சூர்யா படம். ஆமாங்க, அந்த மாடல் போட்டுருக்குங்க. சூப்பர். இதெல்லாம் இந்த கருப்புராய மாடல் லேட்டஸ்ட் மாடல். இந்த 3 வருஷமா இதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா எத்தனை பீஸ் போட்டாலும் பத்த மாட்டேங்குதுங்க. எத்தனை பீஸ் போட்டாலும் பத்தல. இது நல்லா போயிட்டு இருக்குங்க. கலர் வந்து விநாயகர் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இது முருகருக்கு ஆப்போசிட்டா தெரியற மாதிரி பச்சை வேட்டி, முருகருக்கு வந்து மஞ்சள் கலர் போட்டிருக்கோம். புக் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க, இது வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்களே அவங்க பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எந்த ஊருக்காரங்க புக் பண்ணிக்கிறேன்? இது வந்து திருப்பூர் தாங்க. வணக்கங்க. எங்க கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ திருமலா டாய்ஸ். நாங்க வந்து 15 வருஷமா இந்த தொழில இருக்குங்க. அப்பா வந்து தான் இந்த தொழில ஆரம்பிச்சாருங்க. இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கேங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 10 அடி மட்டும் சிலையில் இருக்குங்க. அப்புறம் சிலை வந்து எல்லாம் பேப்பர் கூல் தாங்க. வேற பிளாஸ்டா பரிசு அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கறது இல்லை. கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்கிறாங்க. அப்புறம் கலரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏசியனில் வாங்கி வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். மித்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாம்பேலேருந்து விழுப்புரம் அந்த சைடெல்லாம் இந்த வேற கலர் முக்கிய மைன்யூட்டான கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா கிடைக்கும். அங்கிருந்தா வர வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சைஸ் எவ்வளவுனா சில வந்து எத்தனை அடியிலேருந்து? எங்ககிட்ட 3 அடியிலேருந்து 10 அடி மட்டும் இருக்குங்க. 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் 3 அடியிலேருந்து 10 அடி மட்டும் இருக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்க. சில தயார் பண்ணுறதும் சரி, பெயிண்ட் அடிக்கிறதும் சரி, சில சைஸும் சரி, கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வேறெல்லாம் எதுவும் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ சிலை எடுக்கிற அப்படின்னா இங்கே இருக்கிற பெயிண்ட் தாங்களா நம்ம சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாங்களா? வாட்டர் கலரில் எப்படி சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சில கலர்ஸ் வந்து பண்ண முடியாது. அது வந்து மெட்டாலிக் கலரில் சில சொல்லுவாங்க. அதில் வாட்டர்ல இருந்தால் பண்ணி தருவாங்க. இது வாட்டரில் இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஆயில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தண்ணியில் போட்டால் அது கரையாது. இது வந்து வாட்டர் கலர்னா உடனே கரைஞ்சிருங்க. அது வந்து சைஸ் கணக்கு இருக்காங்கன்னா இந்த இவ்வளோக்கு மேலே தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்ல, அதான் 10 அடி மட்டும் தான். அதுக்கு மேல செய்ய முடியும். இல்ல, பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சிலைகளுக்கு மட்டும் தான் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. சின்ன சிலைகளுக்கெல்லாம் வந்து பண்றது இல்லைங்க. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 சிலை பக்கம் வந்து தயார் பண்றாங்க. எல்லா சிலைக்கும் கஸ்டமைஸ் வாங்கி எங்களால செய்ய முடியாதுங்க. இந்த மாதிரி 10 அடி சிலை, பெரிய சிலை, அகலமான சிலை, அந்த மாதிரி சிலைகளுக்கு மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் எதுவும் கேட்கறது இல்லைங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வேட்டி, துண்டு இதெல்லாம் ஜிகினா போட்டு கொடுத்துருவாங்க. அதோட சேர்த்து தான் இந்த ரேட்டுங்க. வேற பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஜிகினா பெயிண்ட் தான் அடிப்பாங்க. நாங்க கிரீடம், இந்த ஆபரணம், வேட்டி, துண்டு எல்லாமே ஜிகினா போட்டு கொடுத்துருவோம். அதோட சேர்த்து ரேட் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து புக்கிங் போயிட்டு இருக்காங்கன்னா புக்கிங் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80-90 சிலை மேல புக்கிங் ஆயிருக்கு. புக்கிங் ஆயிருக்கு. ஒரு பாதி சிலை முடிஞ்சுங்க. நீ ஒரு பாதி சிலை இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. கஸ்டமர்ல எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க? நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர், தாராபுரம், காங்கேயம். அப்புறம் ஒரு 20-30 கஸ்டமர் வந்து கேரளால இருந்து வருவாங்க. மறையூர்னு சொல்றாங்க. அது கேரளால இருந்து ஏரியா நமக்கு தெரியாது. மறையூர் அந்த சைட்ல இருந்து இன்னும் உள்ள இருந்தெல்லாம் வர்றாங்க. மூணார் போற வழி மறையூர். ஆமா, மறையூர்ல இருந்து ஒரு 20 கஸ்டமர் நம்ம கிட்ட வர்றாங்க. ரெகுலரா வர்றாங்க. அவங்க ஒரு 8 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. நாங்க ஆரம்பிச்ச புதுசுல அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுல இருந்து எங்க கிட்ட ரெகுலரா வர்றாங்க. கண்டிப்பா வர்றாங்க. விலைன்னு பார்த்தோம்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்களாங்கண்ணா? ஆமா, நாங்க யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கொட்டேஷன் எடுத்தா சொல்லுவாங்க. அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பா பண்ணி தருவாங்க. சின்ன சிலை எடுத்தாலும் சரி, பெரிய சிலை எடுத்தாலும் சரி, கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. எந்த சிலை எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். இப்ப சிலையை பார்க்கணும் அப்படின்னு நேரடி வந்து பார்த்து. ஆமா, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லுவீங்க. வாட்ஸ்அப் புக்கிங் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில வந்து அகலமா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய சிலையா இருந்தாலும் போன்ல சிறுசா தான் தெரியும். நேர்ல வந்து உங்களுக்கு முக அம்சம், முக லட்சணம் அதெல்லாம் வந்து பாப்பீங்க. அது உங்களுக்கு வந்து போன்ல வந்து தெரியாது. போட்டோ வந்து அனுப்புவோம். ஓரளவுக்கு தான் அனுப்ப முடியுங்க. 300 இப்போ 5 அடியில பாத்தீங்கன்னா ஒரு 10 ரகம் வச்சிருப்போம். ஒரு 4-5 ரகம் அனுப்புவோம். அது மாதிரி நீங்க எந்த சைஸ் கேக்குறீங்களோ அதுல கொஞ்சம் அனுப்புவோம். நேர்ல வந்து பாத்துக்கிட்டா சொல்லுவாங்க. இது வந்து 6 பேக் மாடலுங்க. 6 பேக் வந்து 2-3 வருஷமா போட்டிருக்கோம். எத்தனை பீஸ் போட்டாலும் பத்த மாட்டேதுங்க. 2 வருஷமா பெரிய சிலையில மட்டும்தான் போட்டோம். இந்த வருஷம் 3 சைஸ்ல போட்டிருக்கேங்க. சின்ன சைஸ், நடு சைஸ், பெரிய சைஸ். 3 சைஸ்லயும் போட்டிருக்கோம். இப்போ இருக்கிற பெரிய சைஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. சின்ன சைஸ்ல 2 பீஸ் இருக்குங்க. அவ்வளவுதான்.
2 இருக்குங்களா? ஆமாங்க, மொத்தம் வந்து ஒரு 20 பீஸ் பக்கம் போட்டிருக்கோம். சரிங்க. 20 பீஸ்ல 2 பீஸ் மட்டும், ஒரு 3 பீஸ் மட்டும் தான் இருக்கு. மித்ததெல்லாம் புக் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் தான் புக் ஆகுதுங்க. ஓகே ஓகே. ஸ்டார்டிங் முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் மட்டும் தான் போட்டோம். சரிங்க. போன வருஷம் 10 பீஸ் போட்டோம். இந்த வருஷம் 18 பீஸ் போட்டிருக்குங்க. அப்பயும் பத்த மாட்டேங்குதுங்க. நிறைய புக்கிங் ஆயிடுச்சு அப்படிதானுங்க? ஆமாங்க, 6 பேக் எல்லாம் பெரிய சைஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. சரிங்க. சின்ன சைஸ் வந்து மாடல் காமிக்கிறேங்க, அது மட்டும் தான் 2 பீஸ் இருக்கு. 2 பீஸ் இருக்குங்க. இந்த பீஸ் பாத்தீங்கன்னா ரத மாடலுங்க. 2 வாகனம் காலை போட்டிருக்காங்க. இதோட அகலம் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேல வருங்க அகலம். இது நல்ல அகலமான பீஸுங்க. ஓகே ஓகே. பெரிய சைஸ் பீஸுங்க. இது கலருங்கண்ணா இதே இது கலருங்க? கலர் வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணிருக்காங்க. கருப்பு கலர் கேட்டிருக்காங்க. சரிங்க. வேட்டி துண்டு வந்து சிவப்பு கலர் அடிச்சு ஜிகினா கேட்டிருக்காங்க. ஜிகினாவோட வந்துருங்க. ஆமா, ஜிகினா வேட்டி துண்டு ஜிகினா வந்துருங்க. சரிங்க. கிரீடா இந்த ஆபரணம் எல்லாம் கோல்டு கலர் வந்துருங்க. கோல்டு. இப்போ இந்த பெரிய சிலை எல்லாமே கஸ்டமைஸ் கலர் தான் அடிச்சிருக்கு. தான் சுங்கமேடு. ஓ இல்ல, அதாவது பேர் போட்டு இருந்தா புக் பண்ணிட்டு அவங்க பேர் போட்டிருப்போம். அப்ப மித்ததுக்கெல்லாம் நம்பர் போட்டுருவோம். சரி சரிங்க. எந்த சிலை புக் பண்றாங்களோ டோக்கன் நம்பர் எழுதிடுவோம். சரிங்க. அப்புறம் கீழெல்லாம் அவங்க விருப்பப்பட்டு அவங்களே எழுத சொல்லிக்குவோம். ஓகே ஓகே. அவங்க கையெழுத்து சில பேர் வந்து சில மாறிடுமான்னு டவுட்ல எல்லாம் கேட்பாங்க. அதான். ஆனா நீங்க உங்க கையெழுத்துல எழுதி வச்சுட்டு போயிருங்க. கடைசி மட்டும் அது அப்படியே இருக்கும். நாங்க வந்து அவங்க கையெழுத்துல எழுத சொல்லிடுவோம். ஓகே. இந்த சிலையும் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சிலை தாங்க. ஓகேங்க. இது என்ன பேருனா? இது வந்து ஐயப்பன் மாடலுங்க. இந்த வருஷம் புதுசா போட்டிருக்கோம். ஐயப்பன் வந்து எப்படி உட்கார்ந்துட்டு போறோம், விநாயகர் வந்து அதே மாதிரி உட்கார்ந்து போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. சூப்பர். கலர் வந்து கஸ்டமைஸ் கலர் தாங்க. அவர் ஃபுல்லா ஒரே கலர் கிரே கலர் அடிச்சு சரிங்க எல்லாமே கோல்டு பண்ண சொல்லியிருக்காருங்க. சரிங்க. இந்த உருமாலை, இந்த சிவன் கொண்டை மேல எங்கெங்க ஆபரணம் வருதோ எல்லாமே கோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. சரி சரிங்க. அவங்க சொல்ற டேஸ்ட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. இதுவும் நல்ல பெரிய சிலை தாங்க. ஓகே ஓகே. இந்தாங்க, இது அடுத்த 6 பேக் அனுமார் மாடல் 6 பேக். ஓகேங்க. இதுல ஒரு 2 சிலை இருக்குங்க. இதுல 2 இருக்குங்களா? இதுல 2 இருக்குங்க. ஓகேங்க. இது எப்படிங்க கலரு? இது வந்து நாங்களே தான் அடிச்சாங்க. இந்த சிலை வந்து 2 தான் போட்டிருக்கோம். சரிங்க. 1 புக் ஆயிடுச்சு, 1 இருக்குங்க. ஓகே. ஒன்னு இருக்குங்களா? ஒரு பீஸ் இருக்குங்க. சரி சரிங்க. அது அந்த ஒரு பீஸ் வந்து கஸ்டமைஸ் கலர் அடிச்சிருக்குங்க. சரிங்க. இது புக் ஆகாதனால நாங்க எங்க விருப்பத்துக்கு அடிச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கருப்பு படம் வந்துச்சு பாத்தீங்களா, சூர்யா படம். ஆமாங்க. அந்த மாடல் போட்டிருக்குங்க. சூப்பர். இதெல்லாம் இந்த கருப்புராய மாடல் லேட்டஸ்ட் மாடல் இந்த வருஷம். இது இந்த வருஷம் வந்து பேட்டர்னுங்க. இது புக் ஆயிடுச்சுங்களா? நம்பர் போட்டு இதுல வந்து புக் ஆயிடுச்சுங்க. மொத்தம் 3 பீஸ் தான் போட்டிருக்குங்க. 2 பீஸ் புக் ஆயிடுச்சுங்க. 1 பீஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல இது கஸ்டமைஸ் கலர் தான் அடிச்சிருக்குங்க. ஓகேங்க. இது அதே கருப்புராயம் சிலை தாங்க. அவங்க கருப்பு தான் கேட்டாங்க. அது வந்து கிரே கலர் கேட்டாங்க. இது வந்து கருப்பு தான் கேட்டாங்க. அவங்க கருப்பு தான் அடிச்சிருக்காங்க. ஓகேங்க. நமக்கு ரியலா இருக்கணுங்க அப்படின்னு கேட்டனால அவர் கருப்பே அடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பேட்டர்னுங்க. 6 பேக் வந்து 3 வருஷம் ஆச்சுங்க இதோட. சரிங்க. இது ரெகுலரா 6 பேக் போடுறதுனால வந்து சில பேர் வந்து டிஃப்ரெண்டா கேட்டாங்க. சரிங்க. அதனால பாத்தீங்கன்னா தலைக்கு மேல முருகர் போட்டிருக்குங்க. ஓகேங்க. முருகர் போட்டு வேல் போட்டிருக்கோம். விநாயகர் பக்கத்துல சிவனை போட்டு 6 பேக் போட்டிருக்காங்க. இது இந்த வருஷம் மாடல். கொஞ்சம் வருஷம் ட்ரெண்டிங்கா போகுது. ஆமாங்க. போன வருஷம் மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் விநாயகர் வந்து 6 பேக்கா போட்டிருப்போம். இந்த வருஷம் விநாயகர் போட்டு பக்கத்துல சிவன் அவங்க அப்பர் போட்டு 6 பேக் போட்டு தலைக்கு மேல முருகர் அவர் தம்பி அவரையும் சேர்த்திருக்காங்க. குடும்ப விநாயகர் மாதிரி போட்டிருக்காங்க. பார்வதி தேவி மட்டும் இல்ல. அதுலயே வந்து அந்த சைடு ஆமா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காலை. சரிங்க. நான் சிவனோட வாகனம். ஓகே ஓகே. இந்த சிலை பாத்தீங்கன்னா விநாயகர் முருகருங்க. இது வந்து 3வது வருஷமா போடுறேங்க. இது எத்தனை சிலை போட்டாலும் பத்த மாட்டேங்குதுங்க. ஸ்டார்டிங் 2 போட்டோம், 5 போட்டோம். இந்த வருஷம் 8 சிலை போட்டிருக்குங்க. 8மே புக் ஆயிடுச்சுங்க. இது என்ன சைஸ்னா? இந்த சைஸ் வந்து இது உங்களுக்கு 7 அடி 8 அடி பக்கம் வரும். 7 8 அடி பக்கம் வரும். ஆமாங்க. ஓகே ஓகே. பக்கம் வரும். 7 8 அடி பக்கம் வரும். ஆமாங்க. ஓகே ஓகே. எத்தனை பீஸ் போட்டாலும் பத்தல. இது நல்லா போயிட்டு இருக்குங்க. இது கலருங்க? கலர் வந்து விநாயகர் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இது முருகருக்கு ஆப்போசிட்டா தெரியற மாதிரி பச்சை வேட்டி, முருகருக்கு வந்து மஞ்சள் கலர் போட்டிருக்கோம். இனி ஒர்க் நிறைய இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங். இந்த மாடல்ல வந்து எத்தனை போட்டாலும் பத்த மாட்டேங்குது. சின்ன சைஸ்ல கேக்குறாங்க, சொல்லியிருக்கோம். அடுத்த வருஷம் டை போடலான்னு இருக்காங்க. ஒரு 4 அடி 5 அடி சைஸ்ல போடலான்னு இருக்கோம். சரிங்க. இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸுங்க. மொத்தம் 3 சைஸ் போட்டிருக்கேன்னு சொன்னோம். இது சின்ன சைஸுங்க. இது சின்ன சைஸ் 6 பேக்குங்க. இந்த பக்கம் வந்து கதாயுதம் கொடுத்து
அப்படியே கால் மடிச்சு உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்கோம். சரி. சின்ன சைஸ்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட். வெளியில போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. சின்ன சைஸ்லயும் போட்டிருக்கோம். வெளியில எல்லாம் பெரிய சைஸ் தான் கிடைக்கும். நாங்க சின்ன சைஸ்லயும் போட்டிருக்கோம். சின்ன சைஸ் இதுல சைஸ்ங்க இது பாத்தீங்கன்னா ஒரு 6.5 அடி அப்படி பக்கம் வரும். 6 அடி வரும். இது புக் ஆயிடுச்சுங்கண்ணா? புக் ஆயிடுச்சுங்கண்ணா. ஒரு பீஸ் தான் இருக்கு. ஒன்னு இருக்குது. ஒன்னு இருக்கு. 4 பீஸ் போட்டோம் இந்த சைஸ்ல. ஒரு பீஸ் இருக்குங்க. ஓகே ஓகேங்க. இது இந்த வருஷம் மாடல் தாங்க. சரிங்க. ராமர் விநாயகருங்க. இது பெயிண்ட் அடிக்காதனால உங்களுக்கு சரியா தெரியாது. பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா தெரியும். இதுல எவ்வளவு பீஸ்னா இருக்குங்கண்ணா? இதுல 3 பீஸ் போட்டிருக்கேங்க. ஒரு பீஸ் புக் ஆயிருக்கு. இன்னும் 2 பீஸ் இருக்குங்க. 2 பீஸ் இருக்குங்களா? ஆமாங்க. கீழே வந்து மேல அப்படியே அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் அதெல்லாம் பெயிண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தனித்தனியா தெரியும். அன்னத்துல வந்து விநாயகர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ராமர் அது கீழே மேலம். இது பெயிண்டிங் இனி அடிக்கலைங்க. பெயிண்டிங் அடிக்கும்போது உங்களுக்கு தனித்தனியா தெரியும். இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் தான் போயிட்டு இருக்கு. இந்த விநாயகர் இது புது வருஷம் மாடல். இந்த வருஷம் மாடல் தாங்க. சரிங்க. மரத்து மேல ஃபுல்லா எல்லாம் மயில் அது மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. விநாயகர் மேல உட்காந்துருக்க மாதிரி நாங்க அப்படியே ஃபுல் மரம் போட்டு மரத்து மேல மயில் உட்காந்துருக்கிற மாதிரிங்க. இது விநாயகர். இது வந்து நந்தி பகவான். இது இந்த வருஷம் மாடல் தாங்க. அதுலயே அதோட சின்ன சைஸ். இது வந்து மயில், தலைக்கு மேல 2 மயில், பாம்பு. இது ஃபுல்லா மரங்க. இது ஃபுல்லா மரம். ஆமாங்க. மரத்து மேல விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி, மரத்துல பாம்பு, மயில், தலைக்கு மேல மயில், கீழே வந்து நந்தி. இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சா சூப்பரா இருக்கும். பயங்கரமா இருக்குங்க. இது இந்த வருஷம் பீஸ் தாங்க. செலக்ஷன் எல்லாம் நாங்க பார்த்து நல்லா எந்த அளவுக்கு புஷ் ட்ரெண்டிங் போட முடியுமோ பார்த்து செலக்ஷன் பண்ணி தான் போடுவோம். பெயிண்ட் அடிச்சா இன்னும் நல்லா பெயிண்ட் அடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும்.